எதிர்வரும் மழை முன்னிட்டு மின்வாரியம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே அந்த பணிகளை தொடர்ந்திருந்தாலும் இன்றைக்கு இன்னும் அந்த பணிகளை கூர்மைப்படுத்துகின்ற விதத்தில் பணிகள் துவங்கியிருக்கிறது. சென்னை மயிலாப்பூரில் இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கின்ற மயிலாப்பூர் பண்டக சாலையில் நானும் மின்வாரிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் ஆய்வு மேற்கொண்டோம். தேவையான அளவிற்கு மின்மாற்றிகள், காப்பு சாதனங்கள், மீட்டர்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதனை பரிசோதனை செய்திருக்கிறோம். அதேபோல் மின்வாரிய தலைமையகத்தில் மின்னகத்தில் எவ்வளவு குறைகள் வருகின்றன, அதற்கான நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்படுகிறது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டோம். அதேபோல் எவ்வளவு மின்சார தேவை இருக்கிறது, எந்த வகையில் மின்சாரம் அனல் மின் எவ்வளோ வருகிறது, சூரிய சக்தி மின்னொலி எவ்வளோ வருகிறது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு வாரியத்தில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. தேவையான நேரத்தில் எந்த நேரத்திலும் ஒரு போர்க்கால அடிப்படையில் பணியாற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம், தாழ்வழுத்த காற்று மண்டலம் உருவாகின்ற சூழலில் அதனால் ஏதும் பாதிப்பு வந்தாலும் அவற்றையெல்லாம் உடனடியாக சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1/4/2025 முதல் 18/10/2025 வரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைப்படி சிறப்பு பராமரிப்பு பணி நடைபெற்றது. அதில் 11,87,000 சிறப்பு பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன.